10th physicsல இருந்து எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல 7th கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. தி வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் I flowing in a given resistor for the corresponding values of potential difference V across the resistor are given below ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Plot the graph between V and I and calculate the resistance of that resistor சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியலை வந்து y ஆக்சிஸ்லையும் கரண்ட் x ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? பொட்டன்ஷியலை y ஆக்சிஸ்லையும் கரண்ட் x ஆக்சிஸில் எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட் வந்து மார்க் பண்ணும்போது இங்கே 0.5, இங்கே 1 ஆம்பியர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே 2 ஆம்பியர், அடுத்து இங்கே 3 ஆம்பியர், நெக்ஸ்ட் வந்து இங்கே 4 ஆம்பியர் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இந்த இங்கே 0.5 வரும்போது வோல்ட் 1.6 வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ சும்மா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இது ஒரு 1.6 மாதிரி, இல்லைன்னா இங்கே வந்து ஒரு 1 வோல்ட், இங்கே 2 வோல்ட் இருக்கிற மாதிரி. அப்படி எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள், 1.6ன்னு வந்துருக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரண்ட் வந்து 0.5 இருக்கும்போது வோல்ட் வந்து 1.6 வந்த மாதிரி எடுத்துருக்கும். அதே மாதிரி வந்து 3.4, இங்கே இது வந்து 3, இங்கே 4ன்னு எடுத்துருந்தீங்கன்னா அப்போ 3.4 ஓடால வந்திருக்கும். அப்போது கரண்ட் 1ன்னு வரும்போது பொட்டன்ஷியல் 3.4 இந்த பாயிண்டில் வரணும். புரியுதுங்களா? அதே மாதிரி கரண்ட் 2 வரும்போது பொட்டன்ஷியல் 6.7 அப்படி வரும், இந்த பாயிண்ட் வரும். இது 6.7 மாதிரி, மேபி இது இங்கே கீழே 6, அதுக்கு மேலே 7 வோல்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் வந்து 3 ஆம்பியர் இருக்கும்போது வோல்ட் வந்து 10.2, ஏன்னா கொஞ்சம் பெருசாக கிராஃப் போகும். இங்கே 10 கீழே இருந்துச்சுன்னா 10.2 இங்கே இருக்கும், மேலே 11 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட் வந்து கரண்ட் 4 ஆம்பியர் இருக்கும்போது பொட்டன்ஷியல் வந்து 13.2. பொட்டன்ஷியல் கிராஃப் இங்கே வரைஞ்சிட்டோம்னா 13.2, இங்கே இது வந்து 13, மேலே 14 வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் 13.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரும் கிராஃப், இந்த பாயிண்ட் வருது. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்ப்பா. இந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரும். இது எப்படி வரும்? ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரும். இப்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கிராஃப், இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்லோப் எடுக்கலாம்ப்பா. ஒரு ஸ்லோப் எடுத்திங்கன்னா எங்கே எடுக்கலாம்? இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்லோப் எடுக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா இந்த பேஸ் 3 to 1 வந்து எவ்வளோ வருது? 2. கரெக்டுங்களா? இது டெல்டா ஐன்னு போட்டுக்கலாம். இங்கே டெல்டா வின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் 10.2ன்னு இருக்குங்க, கீழே வந்து இது 3.4 இருக்குது. இப்போ டெல்டா வி வந்து என்னது? 10.2 மைனஸ் 3.4 போடணும், போட்டால் 6.8ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கப்போம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் என்றது என்னது? tan theta, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட் கரண்ட் டிஃபரன்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ டெல்டா வி 6.8 வந்திருக்கு, டெல்டா ஐ வந்து 2 வந்திருக்கு. 2ம் 6.8 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3.4 ஓம்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது ஸ்லோப் ஆஃப் தி விஐ கிராஃப் தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு? 3.4 ஓம் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.